ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சுறா மீனில் புட்டு செய்ய போகிறேங்க. சுறா மீன் வாங்கிட்டு வரும்போதே தோலை உரித்து துண்டு துண்டாக நறுக்கி வாங்கிட்டு வந்தோடனே 2 தடவை கழுவிட்டு வாணலில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் தாங்க வேகணும். வெந்தவுடனே அதை எடுத்து தனியாக தட்டில் வைங்க. கொஞ்சம் சூடு ஆறணுன்னு சதைப்பகுதியை மட்டும் எடுங்க. உள்ளே ஒரே ஒரு முள் இருக்குங்க, அதை எடுத்துருங்கங்க. சதைப்பகுதியை எடுத்தோடனே அதை நல்லா புழிஞ்சி தனியாக ஒரு தட்டில் வைங்க. லைட்டாக ஈரப்பதம் இருக்குங்க, அந்த ஈரத்தோடையே செஞ்சால் மீன் நல்லா இருக்காதுங்க. புழிஞ்சி எடுத்த மீனை நல்லா உதுத்து விடுங்க. உதுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 கரண்டி எண்ணெயை ஊற்றுங்க. சோம்பு போடுங்க. தாளித்தோடனே அதில் 2 கை வெங்காயத்தை அள்ளி போடுங்க. வெங்காயம் அள்ளி போட்டு வதக்கி விடுங்க. பச்சை மிளகா 4 போடுங்க. கருவேப்பிலை 2 கொத்து போடுங்க. நல்லா வதக்கி கொடுங்க. பாதி வெந்தவுடனே பூண்டு 2 கை அள்ளி போடுங்க. பூண்டு பெருசாக இருந்தால் 4ஆக கீணிக்குங்க. 2 கை போடணுங்க, அப்போ தாங்க நல்லது. இது குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. உப்பு 1/2 ஸ்பூன் போடுங்க, அப்போ தான் வேகுங்க பூண்டு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, சோம்புத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். நல்லா கிளறுங்க. பூண்டும் வெந்துருங்க. இப்போது அந்த மீனை அதில் போட்டு நல்லா கிளறி கொடுங்க. காரம் எல்லாம் அந்த மீனில் ஃபுல்லாக ஏறணுங்க. நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி விடுங்க. மீன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்தோட இது சூட்டாகுங்க. நல்லா சாப்பிட்லாங்க. மற்றபடி இந்த மீன் பால் சுறான்னு சொல்லுவாங்க. குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.